சனாதனம் என்றால் கொசு, டெங்கு. சனாதனத்தை ஒழிப்போம். நாங்கள் உதயநிதிக்கு நன்றி சொல்றோம். இப்போ இவன் இந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு இந்த கம்யூனிஸ்டுக்கார முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அந்த மாநாட்டில் போய் அவன் எழுதி கொடுத்ததை பேசினான் பார்த்தீங்களா? அதனால நமக்கு 4 மாநிலத்தில் வெற்றி. 4 மாநிலத்தில் வெற்றி. இவன் இப்படியே பேசணும். இந்த உதயநிதி இவன் இப்படியே பேசிட்டே இருக்கணும். அகில இந்திய அளவில் ராகுல் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல பிஜேபியினுடைய வெற்றி உறுதியாகிட்டே இருக்கும். அதே மாதிரி உதயநிதி இவன் பேசினா இந்தி கூட்டணி ஒழிஞ்சு வச்சு. மம்தா பானர்ஜி உடனே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சனாதன எதிர்ப்பு என்கிற பெயரிலே எதற்காக நீங்கள் திமுக நீ பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்துட்ட? கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு, நகை கடனை ரத்து பண்ணுவேன்னு, நீட் தேர்வை ஒழிப்பேன்னு சொன்ன, மக்களை ஏமாத்தின. அண்ணாதுரை எப்படி ரூபாய்க்கு 3 படி அரிசி என்று சொல்லி ஏமாற்றினாரோ, எப்படி கருணாநிதி ஒரு விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் தருவோம் என்று ஏமாற்றினாரோ, என்னத்தையாவது சொல்லி ஆட்சிக்கு வந்துடலான்னு சொல்லி மக்களை ஏமாத்தின. நீ உன்னால செய்ய முடியல. ஊழல் தான் உன்னால பண்ண முடிஞ்சது. எப்படி உனக்கு வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரும்? எதுக்காக திடீர்னு ஸ்பெயின் போற? உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சி 1,90,000 கோடி ரூபாய் உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் அங்க மூலதனம் போடுறான். ஏன்னா அங்க நல்ல ரோடு போட்டு வச்சிருக்காரு, நல்ல மின்சாரம் கொடுக்கிறாரு, சட்டம் ஒழுங்க கரெக்டா வச்சிருக்காரு, ராமர் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறாரு, சர்வதேச விமான நிலையங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. ஓடுகின்ற தொழிற்சாலைகளை போராட்டம் நடத்தி மூடுகிறீர்கள். உங்க காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்தில் கரண்ட் கட்டு இருந்ததா? அது எப்படி ஸ்டாலின் வந்த உடனே கரண்ட் கட்டு வருது? எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் மழை வெள்ளம் பாதிப்பு, இயற்கை பேரிடர், மந்திரி எல்லாம் எப்படி வேலை செஞ்சான்? உன் ஆட்சியில் மழை வெள்ள பாதிப்பு, தென் மாவட்டங்களிலே மழை வெள்ள பாதிப்பு. நீ இண்டி கூட்டணிக்கு போயிட்ட. எங்க? நீ டெல்லிக்கு போயிட்ட. 3 நாள் மக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பு. உனக்கு மக்களுக்கான நிவாரண பணியை விட டெல்லியில் நடக்கக்கூடிய இண்டி கூட்டணி தான் உனக்கு முக்கியம். 3 நாள் கழிச்சு தான் போனேன். சென்னையிலே மழை வெள்ள பாதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. 6,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறான். அந்த 6,000ம் டோக்கன். அந்த டோக்கனை திமுக காரங்கிட்ட வாங்கணும். அந்த டோக்கனை வாங்கிட்டு பணத்தை வாங்குறதுக்கு இன்னொரு நாள் போகணும். மக்களை எவ்வளவு ஏமாத்துறான் பாருங்க. நேரடியா வங்கி கணக்கில் விவசாயிகளுக்கு 4 மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு 6,000 ரூபாய் 3 தவணையாக அங்கே வரவு வைக்கப்படுகிறது. நீ எந்த காலத்தில் இருக்க? நேரடியா 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம் இல்ல? பொங்கலுக்கு என்ன பொருட்கள் கொடுத்திருக்கிறாய்? பொங்கலுக்கு கொடுத்த பொருள் கடந்த காலங்களிலே தரமற்ற பொருட்கள். இப்ப இந்த காலத்தில் பொங்கலுக்கு ஒன்றும் கிடையாது. 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய். நம்ம எல்லாம் போராடினதுக்கு அப்புறம், நம்ம கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் 1000 ரூபாய். மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சியை வைத்துக்கொண்டு இவன் என்ன பண்றான்னா, ஏதோ மத்திய அரசாங்கத்து கூட யுத்தம் பண்ற மாதிரி. ஈடி லஞ்ச ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர்கள் வீட்டிலெல்லாம் சோதனை நடத்துதா? நாங்கள் ஈடி அலுவலகத்துக்குள்ளேயே சோதனை நடத்துவோம். பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் கவர்னர் தான் வேந்தரா? நாங்க இங்க ஈவேரா பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல பிசிஆர் கேஸ் போடுவோம். கவர்மெண்டே பிசிஆர் கேஸ் போடுது ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல, சேலத்தில் இல்லையா? எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி. நம்முடைய இந்திய நாட்டிலே பிரிவினைக்கு ஆதரவாக இப்போ இந்த கம்யூனிஸ்ட்காரன் சொல்றான், யாரெல்லாம் அங்கே பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருந்தானுங்களோ இப்போ அதெல்லாம் போச்சு. இப்போ பாருங்க, அவர் பேசுறாரு, உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். அவர் என்ன பேசுறாருன்னா, மந்திரியா இருக்கிறாரு, கல்வி அமைச்சர். அவர் நாங்கள் பிரதமர் பதவி வந்தாலும் ஒரு கை பார்ப்போங்கிற அந்த மாநாட்டில். இந்த கம்யூனிஸ்ட்காரன் ஜெயலலிதாவை இப்படித்தான் சொல்லி கூட்டிட்டு போனான், உன்னை நான் இந்திய பிரதமர் ஆக்குறேன். போய் ஒரு டீ பார்ட்டி நடத்தி வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கழுத்துறானுங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது மாதிரி இப்போ இந்த ஸ்டாலினை பிரதமர் வேற ஆக்கணுங்கிறான்.
அவனுக்கு திட்டம் என்னன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிடுறது, ஸ்டாலினை பிரதமர் ஆக்கிடுறது. எல்லாம் நல்ல கற்பனை. திமுக காரனுக்கெல்லாம் நினைக்கும் போதே சுகமா இருக்குது. ஸ்டாலின் பிரதமர் ஆயிடுவாரு. எப்படி இருக்கு இந்தியா பாத்துக்கங்க. ஸ்டாலின் பிரதமர் ஆயிட்டாருன்னா அடே அப்பா. இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி. நாங்க எங்க தலைவர் மோடி கிட்ட சொல்றது என்னன்னா, ஐயா நீ எங்களுக்கு தலைவர் இல்லை, இந்த நாட்டுக்கு மட்டும் தலைவர் இல்லை, இந்த உலகத்துக்கே நீ தலைவரா இருக்கிற, புரியுதா? உலகத்தினுடைய குருவா இருக்கிற நீங்க. இந்த ராமர் கோயிலை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க. எங்க வாழ்க்கையில நாங்க எதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணமோ அதை எங்க கண்ணு முன்னாடி நீங்க அதை நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க. காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து நீக்கிட்டீங்க. கொரோனா உலகத்தில் அமெரிக்காலெல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டான். கொரோனா இல்லைங்களா, அவனால சமாளிக்க முடியல. பிரான்ஸில் நிறைய பேர் செத்து போயிட்டான். மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு முன்னேறிய நாடுகள் அங்கெல்லாம் கூட நிறைய பேர் செத்து போயிட்டான். உலகத்திலேயே கொரோனா அந்த நோயை எதிர்த்து அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் இலவசமா போட்டு எங்க உயிரையெல்லாம் காப்பாத்தினார் மோடி. இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த திமுக காரங்கிட்ட இருந்து, இந்த மு.க. ஸ்டாலின் கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டை நரேந்திர மோடி காப்பாற்றணும். அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டை காப்பாத்துங்க தயவு செஞ்சு. இப்ப மோடியின் கவனம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அதை நான் எப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், கடந்த ஒரு மாதத்தில் 2 முறை வந்துட்டார். நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக சேலம் விமான நிலையம், மன்னிக்கணும், திருச்சி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக அங்கே அவர் பேசினார். அதுக்கப்புறம் ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அவர் விரதம் இருக்கிறார். சபரிமலைக்கு மாலை போட்டால் விரதம் இருப்போம். காலில் செருப்பு போட மாட்டோம், தரையில் தான் படுப்போம், சாப்பிடுவோம். இவர் இருந்த விரதம் சாப்பாடு சாப்பிடல, இளநீ பால், சரணகோஷம் சொல்லி மந்திரங்களை சொல்லி அவர் சித்திரகூடத்திலே ராமர் தன்னுடைய வனவாசத்தை துவக்கிய இடத்திலே அந்த விரதத்தை துவக்கி 10 நாள் விரதம் இருந்தார்கள். சும்மா பிராண பிரதிஷ்டை பண்ணல. பிராணன் என்ன? உயிர். பிராணன் என்ன? உயிர். இந்த உயிர், இந்த நாட்டினுடைய உயிர் ராம நாமம். ராமன் இந்த நாட்டின் உயிர். அந்த ராமனை, அந்த ராமன் நரேந்திர மோடிக்கு பிராணன். இந்த நாட்டு மக்களுக்கு ராமன் உயிர். அந்த உயிரை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உடலை பக்குவப்படுத்திக் கொண்டார். திருமாவளவன் கேட்கிறான், ஏன் சங்கராச்சாரியாரை வச்சு பண்ணிருக்கலாமல்ல, ஏன் நீங்க மடாதிபதி வச்சு பண்ணிருக்கலாமல்ல, நீ தான் சொன்ன கருவறைக்குள்ள போகணும்னு. இன்னைக்கு கருவறையிலேயே ராமனையே நம்முடைய நரேந்திர மோடி பிரதிஷ்டை செய்திருக்கிறார். நீ வரவேற்க வேண்டாமா? அவர் அந்த விரதத்தை துவங்கி ராமருடைய குலதெய்வம் ரங்கநாதர், ராமருடைய குலதெய்வம் ரங்கநாதர், அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு பூஜைகள் செய்து தரிசனம் செய்து கம்ப ராமாயணம் அரங்கேறிய இடத்துல உட்கார்ந்து ராமாயணம் பாடி கேட்கிறார். எந்த பிரதமர் பண்ணியிருக்கான் அந்த நாட்டில்? இதுவரைக்கும் இருந்த பிரதமர்ல எவன் பண்ணியிருக்கான் சொல்லு? ரங்கநாதர் கோவிலிலே வழிபாடு முடித்து ராமநாதபுரம் செல்லுகிறார். 22 தீர்த்தங்களை சேகரிக்கிறார். என்ன வயசு? 70-71 வயசுக்கு மேல. அவ்வளவு பக்தியா? கோதண்டராமர் கோவிலிலே சென்று வழிபாடு, அரிச்சல் முனையிலே சென்று வழிபாடு, அதுக்கப்புறம் அங்க போய் ராமர் கோயில் பிரதிஷ்டை இல்லையா? தனி மனிதனாக அல்ல, 140 கோடி மக்களுடைய ராம பக்தருடைய பிரதிநிதியாக சென்று உலகமே அதிசயித்து பார்க்கிறார்கள். அந்த ராமர் சிலை பிரதிஷ்டை முடிஞ்ச உடனே அந்த சிலையை செஞ்சவன் சொல்றான், நான் ராமர் சிலை செய்த பொழுது ஒரு முக பாவனை இருந்தது, குழந்தை ராமர் சிலை. பிராண பிரதிஷ்டை முடிந்த உடனேயே அந்த சிலையினுடைய அருள் பெருகி இருக்கிறது. அந்த பாவனை, அந்த காருண்யம், அந்த தெய்வத்தன்மை அந்த சிலையிலே குடிகொண்டிருக்கிறது. சிலையை செஞ்சவன் சொல்றான், இந்த பால ராமருடைய சிலை அங்கே பிரதிஷ்டை ஆயிருக்கிறது என்று சொன்னால் ராம ராஜ்யம் இங்கே துவங்கி இருக்கிறது என்ற அர்த்தம்.
இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை அசாத்தியதே சாத்தகா என்று சொல்லுவார்களே, நீங்கள் தெய்வத்தின் வடிவமாக இருந்து நீங்கள் இதை செய்து முடித்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்ககிட்ட கேட்கிற ஒரே கோரிக்கை, இந்து மக்கள் கட்சி சார்பில், பிஜேபி சார்பில் இல்லை, இந்து மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் கேட்கிற ஒரே கோரிக்கை, தயவு செய்து உடனடியாக இந்த ஊழல் திமுக அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுங்கள், இவர்களை கைது செய்யுங்கள். நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை நிலுவிலே இருக்கிறது ஐ பெரியசாமி மேல. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் மேல, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 மந்திரிகள் மீது, KKSSRR அவர் மேல, எல்லாத்து மேலையுமே வந்து நீதிமன்றத்தில் அவங்க எல்லாம் நிச்சயமா உள்ள போயிருவான். எல்லாம் சொத்து குவிப்பு வழக்கு. ஒவ்வொருத்தருடைய சொத்து என்ன? சொத்து குவிப்பு வழக்குன்னா அது யார் மேல போடணும்? சபரீச மேல போடணும் முதல்ல. ஏன்னா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதை செய்ய மாட்டான். மத்திய அரசே இந்த சபரீசன் இங்க இருக்கிறதே இல்லை, வெளிநாட்டிலே தான் இருக்காரு. இந்த 2 வருஷத்துல உதயநிதி அவருடைய ரெட் ஜெயண்ட் கம்பெனி, சினிமா கம்பெனி மட்டுமே 2000 கோடி ரூபாய்க்கு மேல. கமலை வச்சும் அவர் தான் படம் எடுக்கிறார், ரஜினியை வச்சும் அவர் தான் படம் எடுக்கிறாரு, விஜய், அஜித், எல்லா வசூலும் அவங்ககிட்ட தான். வடக்குப்பட்டி ராமசாமி அவர் தான். இல்ல அது இந்தி படமும் அவர் தான் எடுத்துக்கிறார், எல்லாமே அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. கோடி கோடியா இப்படி சம்பாரிச்சு வைக்கிறானே, இவன் மேல எல்லாம் இடி ரைடு போகாம, இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்காம, நடவடிக்கை எடுத்தா தலித் மேல நடவடிக்கை எடுத்துட்டான், திராவிடத்து மேல நடவடிக்கை எடுத்துட்டான்னு பொய். என்னைக்கு வந்து இந்தியாவை ஒன்றியம்னு சொல்லுதோ இந்த திமுக, அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருக்கணும். இந்தியா ஒரு நாடு, பாரத நாடு. இதை வந்து ஒன்றியம்னு சொன்னா அது எந்த வகையில் நியாயம்? பிரிவினைவாதம், பயங்கரவாதம். இன்னைக்கு இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய அத்துணை இந்திய விரோதிகளோடும் தொடர்பு கொண்டு இந்திய அரசாங்கத்தினுடைய இறையாண்மையை சீர்குலைக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு யாரு? திமுக. காஷ்மீர்ல 370 ரத்து பண்ண உடனே டெல்லியில போராட்டம், கனிமொழி கலந்துக்குவாங்க, நல்ல வேலை போகல. காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு. காலிஸ்தான் பயங்கரவாதின்னு இப்ப அண்ணன் சீமான் இவர் என்னையே வந்து அவங்க வீட்டில் போய் சோதனை போடுறாங்க. இப்போ யார் வீட்டிலலாம் தெரியுமா? அந்த யூடியூப் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. இங்கே சேலத்தில் தான் துப்பாக்கி தயாரிச்சிருக்காங்களாம். அதன் பேரில் சோதனை போடுறாங்க. இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற அமைப்பே அது துவங்கிய காலத்திலே இருந்து நாங்கள் சொல்லி வருகிறோம். அது நாம் கிறிஸ்தவர் அமைப்பு. அவர் செபஸ்டியன் சைமன், அவர் இப்போ நல்லா குங்குமம்லாம் வச்சுக்கிறாரு, வீட்டில் சம்சாரத்தோடு சேர்ந்து முருக பக்தர் ஆயிட்டார் அவர். நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானவர்கள் இவர். இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் ஆட்டுவிக்கின்ற ஆட்டத்திற்கு பலியானவர்கள் இவர்கள். இன்னைக்கு திமுகங்கிற அந்த அதிகார மையத்தை கிறிஸ்தவ மிஷனரிகளும் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களும் கம்யூனிஸ்டுகளும் கைப்பற்றி வைத்துக் கொண்டு மாட்டிக்குவான். கருணாநிதி இருந்தால் தப்பிச்சிருக்குவார். அவர் கம்யூனிஸ்ட்காரனுக்கு அல்வா கொடுப்பாரு. கருணாநிதியா இருந்தா தீகா காரணம் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாரு. இந்த உதயநிதி மாதிரி அவன் எழுதி கொடுக்கறத படிச்சுட்டா சொல்லுவாரு. கருணாநிதி எப்படி வேணாலும் மாத்தி பேசுவாரு. சண்டாளி இந்திரா, சதிகாரி இந்திராம்பாரு, நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகம்பாரு. அண்ணாதுரையா இருந்தா மாசி பேசுவாரு. நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன். அண்ணாதுரையா இருந்தா மாத்தி பேசுவாரு. கருணாநிதியா இருந்தா பேசுவாரு. ஆனா இவன் இந்த உதயநிதி அவனதோ மிகப்பெரிய சமூகம். இந்த யாருன்னு இங்க இருக்கான் பாருங்க, ஒரு ஆள் பியூஷ் மானுசு, இந்த பூ உலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜ், இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவனுங்க, இவனுங்கெல்லாம் எழுதி கொடுக்கறத படிச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சியை இவங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய வருமானம் வந்துருது. இன்றைக்கு தமிழகத்திலே விஷ விதைகளை தூவிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை, வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, டிஎம்கே டிஸ்மிஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் நடத்துப்பா. அப்பதான் தேர்தல் நேர்மையா நடக்கும்.